ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா விடிய காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ணுற வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதனால் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4:45 அந்த மாதிரி இருக்கும். எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக மாம்பழம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை நான் வந்து சரி அதுக்கு முன்னாள் வந்து எக்கோ என்னமோ சாப்பிட்டேன். அதனால் சரி தலை குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி எதை பண்ணால் தலை குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடுவேன். அதனால் வந்து அன்றைக்கி வந்து நான் தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம், லஞ்சுக்கு வந்து புதினா துவையல், அப்புறம் வந்து என்ன பண்ணேன் ஞாபகம் இல்லை, வீடியோ பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். நான் வந்து 2 நாள் வீடியோ வந்து உங்களுக்கு சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு என்ன செஞ்சேன்னு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை தான் கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அவருக்குமே வந்து இந்த பாருங்கள் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். அவர் தான் பசங்களை இன்றைக்கி கூப்பிட்டு போய் விட்டார். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வீடியோ. நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணல. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வீடியோ அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு இது வந்து வியாழக்கிழமை வீடியோ. பார்த்திங்கன்னா காலையில் சாமி கும்பிட்டதுக்கு பிரசாதமாக சாமிக்கு வந்து நான் முந்திரி திராட்சை, பழம் எதுவும் இல்லை, அதனால் முந்திரி திராட்சையை வச்சுட்டேன். அதுக்கடுத்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பாத்திரம் தேய்க்கல. எப்பவுமே அவர் தேய்ச்சி கொடுத்துருவார் ஒரு நாளைக்கு, இல்லை நான் தேய்ச்சிருவேன். இந்த மாதிரி காலையில் வரைக்கும் வைக்கவே மாட்டேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து அவர் தூங்கிட்டுருக்கார். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எப்படியாச்சும் வந்து நம்மளே தேய்ச்சிடலாம். ஏன்னா மார்னிங் வந்து அங்கே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வேலை செய்யவே விடும். அதனால் மோஸ்ட்லி கழுவிடுவேன். இல்லைன்னா நான் அப்படி கழுவாத அன்றைக்கி அவர் எனக்கு முன்னே எழுந்திரிச்சு கழுவி கொடுத்துருவார். சரி இன்றைக்கி அவர் டயர்டாக தூங்குறாரு, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானே பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு சைடு பை சைடாக வந்து சமையல் லஞ்சும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா க்ளீனாக எல்லா பாத்திரமும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து அரிசி கழுவுன தண்ணி. இது வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதனால் வந்து நான் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சு கடைசி வரைக்கும் நான் ஃபேஸ்க்கு போடவே இல்லை. பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாம் கழுவி தனியாக கவுத்து வச்சுட்டேன். ஏன்னா லஞ்சுக்கு அப்படியே பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. காரக்குழம்பும், கத்திரிக்காய் காரக்குழம்பும், முட்டை 2, பசங்களுக்கு ஆளுக்கு 1 முட்டை கொடுத்து அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. சரி அப்படியே வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்பவுமே சாப்பாடு வந்து இப்படி தான் வடிப்பேன். எடுத்து வந்து அப்படியே டேரெக்டாக வந்து சிங்கில் வந்து அந்த சுடு தண்ணியை ஊற்றிடுவேன். என்னென்னா ஏதாவது அழுக்கு இருந்தாலும் வந்து கரைஞ்சி போயிடும் சிங்கில் பழுப்பு வழியாக. அதனால் சொல்லிவிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தண்ணியை அப்படியே பாத்திரத்தில் வச்சு அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து டம்ளர் வச்சுருவேன். அப்புறம் வந்து கீழே விழாமல் இருக்கும். அதனால் அப்படியே சைடு பை சைடாக அப்படியே கீரை எல்லாமே இருக்கிற திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா கையோடு க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குழம்பும் வச்சாச்சு. குழம்பு வச்சுட்டு புளி வந்து கொஞ்சமாக தான் நான் எப்பவுமே ஊற்றுவேன். அதனால் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எந்திரிச்சாச்சு. தலைவர்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இப்போ தான் எந்திரிச்சிட்டு கிளம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. நம்ம தான் லேடிஸாக பிறந்துட்டு அறக்க பறக்க காலையில் எழுந்து இவ்வளோ வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா தான் இன்னைக்கு குளிக்க வச்சார். பார்த்திங்கன்னா தலை வாரதுக்காக இது வந்து பெரிய பாப்பா தோசை ஊற்றினா எப்படி தீய வச்சுருக்கா, அதனால தான் காமிச்சேன் அந்த தோசையை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவளுங்களே சாப்பிட்டாங்க. தோசை ஊற்றுற வேலைலாம் இப்போ என் பெரிய பொண்ணே செஞ்சுப்பா. அதனால் வந்து அந்த வேலையை அவகிட்ட விட்டுருவேன். நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்து அமிச்சா கனகாமரம். சரி அதனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் வந்து கட் பண்ணி பூ வந்து வச்சு விட்ருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த பூ வைக்கும்போது. நான் இனிமேல் வந்து எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு மல்லிப்பூவாகட்டும் ஏதோ ஒரு பூ வந்து அழகாக தலைக்கு வச்சு விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இனிமேல் தினமும் கொஞ்சம் பூ வச்சு விடலாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பூ வச்ச உடனே. அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சு பெருசாக இல்லை, வெறும் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் காரக்குழம்பு, முட்டை, இவ்வளோ தான் லஞ்சு. சைடிஸ் வந்து காய் எதுவும் செய்யலை. சரி எலெக்ஷனுக்கு ஊருக்கு போகிறோம், காய் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்றதால பப்பாளி வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்குமே அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரி எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கூப்பிட்டு போனதால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அந்த டைமு.
மதியம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ்க்காக பிள்ளைங்களுக்கு வர்றதுங்காட்டி நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பொடி பண்ணி கூட வெல்லம் சேர்த்து இது வந்து கேழ்வரகு மாவு வந்து லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு அடை மாதிரி நம்ம தட்டிக்கணும். அடை தட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேகாமல் இருக்கக்கூடாது, நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா பீஸாக வந்து புட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தான் சொன்னேன், அடை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து புட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையுமே வந்து நல்லா தூள் மாதிரி அரைச்சிக்கணும். இதையும் தூளாக அரைச்சிக்கணும், வேர்க்கடலையும் தூளாக அரைச்சிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செதுக்கி எடுப்போம் இல்லையா, கட்டி கட்டியாக இல்லாமல் இப்படி செதுக்கி எடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து செதுக்கி எடுத்துக்கிட்டு இது மூணுமே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டாலும் சரி, இல்லை நல்லா நமக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்படியே கையிலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்து தான் உருண்டை பண்ணி வைக்கிறேன். இது வந்து வெல்லம் இருந்த தட்டு தான், அதனால தான் நான் அப்படியே வைக்கிறேன். இதில் வந்து அப்படியே வந்து உருண்டையாக தேவைன்னாலும் சரி, நம்ம இல்லை கட்லெட் மாதிரி எந்த சைஸ் எப்படி வேணால் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உருண்டை பண்ணி தான் வைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் சீக்கிரம் கெட்டு போகாது. இதே கேழ்வரகு வந்து நம்ம ஆவி காட்டி செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஆயில் போட்டு நம்ம அடை மாதிரி செஞ்சோம்னா கிட்டத்தட்ட 1 வீக் நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. கேழ்வரகும் சரி வேர்க்கடலையும் சரி. அவள் பாப்பா பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கான், ரொம்ப ஆசையாக கொண்டு வந்தா. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏற்கனவே ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டா ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனதால். இது வந்து அக்காவுக்கும் எனக்கும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நம்ம வந்து வீட்டில் செஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குது, அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாகவும் சாப்பிட்றாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக வந்ததால் கொஞ்சம் ஜிம்மில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு குழந்தை, அவள் தான் வந்து ஜாலியாக சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமும் எங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.